இந்த படத்தில் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புது புது விஷயங்கள் புது புது அனுபவங்களாக தெரிஞ்சுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் சித்தார்த்தை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் ஸ்ரீநாத். நாங்கள் 2 பேரும் காமெடி நடிச்சுக்கிட்டே இருந்தோம். நடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், மச்சான் ஹாலிவுட்லலாம் ஹீரோக்கு ஃப்ரெண்டே கிடையாது தெரியுமா அப்படின்னுவேன். ஆமாம் மச்சான், அர்னால்டு தான் தனியாக வருவான், தனியாக தான் போவான், கூடலாம் ஃப்ரெண்டு யாருமே வரவே மாட்டாங்க மச்சான். அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் உன் நிலைமையெல்லாம் யோசிச்சுப்பாரு அப்படின்னுவேன். மச்சான் அப்படிலாம் சொல்லாத, பயமாக இருக்குது அப்படின்னுவான். ஸோ என்னென்னா அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், மச்சான் ஹாலிவுட்லலாம் பொங்கலே சாப்பிட மாட்டாங்க, நீ காலைல பொங்கல் சாப்பிட்றி அப்படின்னுவான். ஸோ நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஹாலிவுட்டையும் தமிழ்நாட்டு சினிமாவும் கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருப்போம். அப்படியே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் அப்போ நான் சொன்னேன், நம்ம ஒரு படம் பண்ணலாம் மச்சான், ஜாலியாக இதே மாதிரி பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு ஹீரோ ஃப்ரெண்டு லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது மச்சான். கண்டிப்பாக பண்ணலாம். உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும்போது நீ ஒரு ஹீரோ வரும்போது சொல்லி டெஃபினட்டாக செய்யலாம் அப்படின்னா, அதே மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் எனக்கு ஒரு லைஃப் வந்துச்சு. இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மச்சான் கேட்டால் நான் சொன்னேன், மச்சான் நீ தான் டேரக்டர், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் இந்த படம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் ராஜ்மௌலி சார் பண்ண படம் இது. அவர் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். அவரை பார்த்தோன்னா மச்சான் அப்படியே ஜக்கி ஓரம் ஒதுங்கி போயிட்டு இருந்தேன். நான் தான் கூப்பிட்டேன், வா வா அவர் முதல்ல பார்த்து விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி ஓகே இவர் தானே அப்படின்ட்டு.